ஒரு அழகான அடர்ந்த காட்டில் பல எறும்புகள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த எறும்புகள் எப்போதும் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருந்தன. அவை தினமும் சிறிய சிறிய உணவுகளை தேடி சேகரித்து தங்களுடைய கூட்டில் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தன. அதே காட்டில் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளி வேலை செய்வதை விரும்பவில்லை. அது நாள் முழுவதும் பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து சிரித்துக்கொண்டு கேட்டது, நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு கடினமாக வேலை செய்கிறீர்கள்? அதற்கு ஒரு எறும்பு அமைதியாக பதில் கூறியது, இப்போது வெயில் காலம். இந்த நேரத்தில் உணவு சேகரித்து வைத்தால்தான் குளிர்காலத்தில் பட்டினி கிடக்காமல் வாழ முடியும். ஆனால் வெட்டுக்கிளி அதை கேட்டு சிரித்தது, நான் இப்போது சந்தோஷமாக வாழ்கிறேன், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து சென்றது. சில நாட்கள் கழித்து குளிர்காலம் வந்தது. காட்டில் எங்கும் குளிர் அதிகமாக இருந்தது. உணவு தேடுவதும் மிகவும் கடினமாகிவிட்டது. ஆனால் எறும்புகள் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவை முன்பே சேகரித்து வைத்த உணவை சாப்பிட்டு அமைதியாக இருந்தன. அதே நேரத்தில் வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவே கிடைக்கவில்லை. அது பசியால் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தது. இறுதியில் வெட்டுக்கிளி எறும்புகளின் கூட்டிற்கு வந்தது. அது மிகவும் பசியாக இருந்ததால், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உணவும் தங்க இடமும் தருங்கள் என்று கேட்டது. அப்போது எறும்புகள் சொன்னன, நீயே முன்பு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னாயே, இப்போது அதன் அர்த்தம் புரிகிறதா? வெட்டுக்கிளி தனது தவறை புரிந்து கொண்டு மிகவும் வருந்தியது. அதை பார்த்த எறும்புகள் நல்ல மனதுடன் வெட்டுக்கிளிக்கு உணவும் தங்க இடமும் கொடுத்தன. அந்த நாள் முதல் வெட்டுக்கிளியும் உழைத்து வேலை செய்து எதிர்காலத்திற்காக உணவை சேமித்து வைக்கத் தொடங்கியது. இந்த கதையின் நீதி, வரும் முன் காப்பதே சிறப்பு.